இன்றைய ஆன்மீக தகவல். ஆலயம் செல்வது சாலவும் நன்று என பெரியோர் சொல்லி வைத்தார்கள். கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். கோவில் என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்மோடு ஆயுள் முழுவதும் ஒன்றி இருப்பது. கோவிலுக்கு சென்றால் ஒரு மன அமைதி கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் நம்முடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தினந்தோறும் நடைபயிற்சி செல்வதற்கு ஏதுவாக ஆலயங்களை பெரிதாக கட்டி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அதன் மூலமாக நம்முடைய இறை வணக்கமும் நல்லபடியாக முடிந்தது. தேக ஆரோக்கியத்திற்கான நடைபயிற்சியும் முடிந்தது. ஆகவே ஒன்றுக்குள் ஒன்றை கலந்து வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவற்றையெல்லாம் நாம் சரியாக பின்பற்றினால் நம்முடைய உடலானதும் நன்றாக இருக்கும், மனமானதும் நன்றாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்லி வைத்தார். ஆகவே கோவிலுக்கு செல்ல செல்ல நம்முடைய மனமானது சுத்தமாகிவிடும். சுத்தமாகிவிட்ட மனதிலே அந்த பரம்பொருள் வந்து அமர்ந்துவிடும். அதன் பிறகு நமக்கு பூஜைகளோ மற்ற எதுவுமோ தேவையில்லை. ஆகவே அதற்கு நாம் நம்முடைய மனதை பயிற்று கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். உலகத்திலே ஒரு சில கோவில்கள் இருக்கின்றது. நாம் நினைத்தவுடன் ஒரு கோவிலுக்கு செல்ல முடியும். ஆனால் ஒரு சில கோவில்களுக்கு அந்த தெய்வம் நமக்கு அனுமதி கொடுத்தால்தான் நாம் அந்த கோவிலுக்கு செல்ல முடியும். குறிப்பாக ஒன்று சொல்வார்கள், திருமலையான் நம்மை அழைத்தால்தான் நாம் திருப்பதிக்கு செல்ல முடியும் என்று. அதேபோல் சபரிமலை ஐயன் ஐயப்பன் அவன் மனது வைத்தால்தான் நாம் அங்கு சென்று தரிசிக்க முடியும் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு சில கோவில்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அது எங்கே இருக்கின்றது? அழிவிடை தாங்கி சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்கின்றது என்றால் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கின்றது. உலகிலேயே முதல் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவர்தான். இந்த பைரவருக்கு மட்டுமே நந்தி இருக்கும். இவருடைய இந்த சன்னதிக்கு முன்பு நந்தி இருக்கும். வேறு எங்குமே அப்படி பார்க்க முடியாது. ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பைரவர் இந்த பைரவர். முதலிலே பைரவருடைய வாகனமான நாய் உள்ளே சென்றவுடன் தான் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த பெரும் அழிவிலே இருந்து காப்பாற்றியதால் இத்திருத்தல பைரவருக்கு அழிவிடை தாங்கி பைரவர் என பெயர் வந்தது. ஒரு காலத்திலே ஏற்பட்ட பெரிய அழிவிலிருந்து இந்த ஊரை காத்தாராம் பைரவர். அதனால் இத்திருத்தல பைரவருக்கு அழிவிடை தாங்கி பைரவர் என பெயர் வந்தது. இப்போது நிறைய பேர் அதனை அறுவடை தாங்கி என்று தவறாக சொல்கின்றார்கள். அறுவடை தாங்கி அல்ல, அழிவிடை தாங்கி பைரவர் என்பதுதான் இதனுடைய சரியான பெயர். தமிழ்நாட்டிலே பல பைரவர் திருக்கோவில்கள் இருந்தாலும் சொர்ணாகர்ஷண பைரவர், சொர்ணகால பைரவர் போன்ற தனி ஆலயம் வேறு எங்குமே இது போன்று கிடையாது. பழங்காலத்திலே தொண்டை மண்டலம், தொண்டகாருண்யம் என்ற காடுகளை திருத்தி நாடாக்கி அதனை பௌத்த மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டிலே இங்கு கல்விக்கூடம் சிறப்பாக இயங்கி வந்ததாக வரலாறு சொல்கின்றது. வட இந்திய மாணவர்கள் இங்கு கல்வி பயின்றனர். அதேபோல் ஹிமசந்தன மன்னர் அகலங்கர் என்ற சமண அறிஞர் பௌத்தர்களை வாதிட்டு வென்று அவர்களை நாடு கடத்தினார். பின்னர் இங்கு சமண கல்வி கூடத்தை அமைத்தார். அப்போது இந்த ஊர் அறவழி தாங்கி என அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கின்றது. பொற்காலத்திலே இந்த பகுதியை பல்லவர்களும், பிற்காலத்திலே இந்த பகுதியை பல்லவர்களும் சோழர்களும் ஆட்சி செய்த போது சிவனை போற்றும் சைவ நெறியானது வளம் பெற்றது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் கிபி 14ஆம் நூற்றாண்டிலே வீர சம்புவராயன் என்ற மன்னர் இங்கு கோட்டையை கட்டி ஆட்சி வந்ததாக வரலாறு கூறுகின்றது. அப்போது வடக்கே இருந்து யாதவராயன் என்ற மன்னர் படையெடுத்து வந்தான். இருவருக்கும் இடையே பெரும் போர் நடைபெற்றது. முதல் நாள் நடந்த போரிலே சம்புவராயன் படைகள் நாசமடைவதை கண்டு வருந்தினர். அன்று இரவு கால பைரவர் இவரது கனவிலே தோன்றி, நீ வருந்த வேண்டாம் மன்னா, நாளைய போரிலே நீ வெற்றி பெற நான் துணை இருப்பேன் என்று பைரவர் அருள் செய்தார். அடுத்த நாள் போரிலே சம்புவராயன் பெரும் வெற்றி பெற்றார். அழிந்து போன தன்னுடைய படையையும் பட்டணத்தையும் இறைவன் காப்பாற்றியதால் இவ்வூரை
அழிப்படை தாங்கி என பெயரை மாற்றினார். இந்த வெற்றியை அருளிய சொர்ணகால பைரவருக்கு பெரியதொரு கோவிலையும் எழுப்பி சிறப்பான பூஜைகளை நடத்தினார். இக்கோவிலின் மகிமையானது திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் ஆலய ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது பைரவ அம்சமாகும். இத்திருக்கோவிலிலே திருக்கோவில் பைரவர் தெற்கு நோக்கி காட்சி தந்து சுனவாகனம் கிழக்கு நோக்கி தனிக்கோவிலாக அருள்பாலிக்கின்றார். பொதுவாக பைரவருடைய வாகனம் மேற்கு நோக்கித்தான் இருக்கும். காசியிலே இருக்கின்ற கால பைரவருக்கு நிகரான க்ஷேத்திரம் இந்த கோவில். தமிழ்நாட்டிலே பல பைரவர் திருக்கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் தனி சிறப்பு பெற்றது. இது போன்ற ஆலயம் வேறு எங்குமே கிடையாது. தேய்பிறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த ஆலயமானது திறந்திருக்கும். காஞ்சிபுரத்திலே இருந்து வெம்பாக்கம் வழியாக இந்த அழிவிடை தாங்கி ஊரை அடையலாம். மிகவும் சிறப்பான ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் இந்த கோவில். இந்த கோவிலிலே நமக்கு இருக்கின்ற வியாபார தடைகள் நீங்குவதற்கும், திருமண தடைகள் நீங்குவதற்கும், பிள்ளைப்பேர் தடை நீங்குவதற்கும் சிறப்பான ஒரு பிரார்த்தனை தலமாகும் இந்த தலம். ஆகவே இந்த ஆலயத்துக்கு சென்று இங்கு இருக்கின்ற பைரவரை வணங்கினால் நாம் எல்லா வளமும் நலமும் பெறலாம். ஓம் பைரவாய நமக, ஓம் சொர்ணகால பைரவாய நமக. அவசியம் இந்த ஆலயத்தை சென்று தரிசனம் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்போடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.